அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உன்னை ஆண்டு கொள்ளுவான். சரி, இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த காரியத்தை குறித்து இவ்விரண்டு பிரமாணத்தின்படி கிரிகைகள் எவ்வாறாக அதை கிரியை செய்கிறது என்று குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில், இந்த நாள் 25ஆம் நாட்களாக இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்துகிறார். இப்போ இதுக்குள்ளான காரியம் ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இங்கே ஆதாம் ஏவாள் செய்த காரியத்தின்பாக தேவன் அவர்களுக்காக தண்டனையாக கொடுக்கிற காரியம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இப்போ அவளுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை மற்ற காரியத்தை காட்டிலும் இந்த பிள்ளை பெறுகிற நேரத்தில் சகோதரிகளை குறித்து சொல்லுவாங்க, மரணம் அடைந்து மீண்டுமாக உயிரடைகிறபடியாகத்தான் இந்த காரியம், இந்த பிரசவ காரியம்னு சொல்லுவாங்க. ஒரு உயிர் போயிட்டு இன்னொரு உயிர் திரும்ப வர, இதில் என்ன பாடுகள் இருக்குமோ அது எல்லாமே ஒரு பிரசவ வேதனை உண்டாயிருக்கும். இது தேவன் அன்று அவர் கொடுத்த வார்த்தை. நீ பிள்ளை பேற்றினாலே, இங்கே பார்த்தீங்கன்னா, உன் வேதனையை, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அப்படி பிள்ளை பெற்றாலும் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளவு வேதனைப்பட்டாலும் அந்த குழந்தையோடைய அந்த மயக்கம் தெளிந்த அந்த குழந்தையோட முகத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க கண்கள் எங்கே தேடும்னா அந்த புருஷனை தான் தேடும். அந்த வெளிப்பாடு, அந்த சந்தோஷம் அந்த புருஷனை தான் தேடும். இங்கே அதுதான் சொல்கிறாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அவன்தான் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அதனால் பார்த்தோன்னா இந்த ஆண்டு கொள்வான் என்றால் அவளுக்கென்று எந்த முடிவு எடுக்குவதற்கும் அவருக்கு தகுதி இல்லையா அவளுக்கு? அப்படி அல்ல. ஏனென்றால் எதற்காக ஆண்டு கொள்ளுவான் வெளிப்படுத்துகிறார் என்றால், ஆதாம் தான் அவளை குறித்து, அவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாக இருக்கிறாள், அது என்னிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அவள் மனுஷி என்னப்படுவாள்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அடையாளத்தையும் உரிமையும் கொடுத்தது ஆதாம் தான். ஏனென்றால் கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக தான் நிறுத்துகிறார். அப்போது இவர்களுடைய கிரிகைகள் என்னவாக இருக்கணும்? நம்ம புதிய ஏற்பாடு கிருபையின் பிரமாணத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய காரியம் அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு மனைவியை குறித்து, ஸ்திரீயை குறித்து இங்கே சொல்லப்படுற காரியம். இது கிருபையின் பிரமாணம். அங்கு நியாயப்பிரமாணம் அதன்படி தான் நடக்கணும். கொடுக்கப்பட்ட கட்டளை மீறி நடக்கக்கூடாது. அப்படி மீறி நடந்துட்டோம்னா அது பாவம், தேவனுக்கு விரோதமான செயல், அது பாவம். அதற்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை தான். பரிகாரம் என்றால் பலி செலுத்தணும். ஆனால் இங்கு செய்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுறணும். இங்கே உள்ள காரியம் மனைவியை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மனைவிகளே
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்குள் கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்றால் அவனை உண்டாக்கினதும் தேவனாகிய கர்த்தர். அங்கு யாராக இருக்கிறான் என்றால், புருஷன் யாராக இருக்கிறான் என்றால், தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியே சிருஷ்டித்த தேவனுடைய காரியமாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு வித்தியாசங்கள் அல்ல, அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படினோம். அதே கணவனுடைய காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்படுற வார்த்தை அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஏனென்றால் எதுக்கு புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னா, அன்னைக்கு எதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு விழா எலும்பை உருவாக்கி கொண்டு வந்து முன்பாக நிறுத்தும்போது, அன்று தேவனாகிய கர்த்தர் ஒன்றுமே சொல்ல, முழுவதுமாக ஆதாம் தான் அவளை வேறொரு ஸ்திரீயாக எண்ணவில்லை, முழுமையாக அவனே சாட்சியாக இருந்தான். ஆம், இவள் என் எலும்பின் எலும்பும் மாமிசத்திற்கு மாமிசமாக இருக்கிறாள் என்று. அதனால் இங்கே இந்த அதிகாரமான உலகப்புறமான காரியம் வரக்கூடாது, அன்பு மட்டும்தான் வெளிப்படணும். இது கிருபையின் பிரமாணத்துக்குரியவர். இந்த காரியத்தை பார்த்தா அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஏனென்றால் சபை என்னவா இருக்குன்னா அவருடைய மனவாட்டியாக இருக்குது. எதுக்கு மனவாட்டின்னா, அந்த சபையை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நேசம் அவ்வளவு நேசிக்கிறார். அந்த சபைக்கு தலையாக நம் கிறிஸ்து இருக்கிறார். இப்போ ஆதாம் என்னவானான்னா, ஏவாள் இந்த 2 பேருடைய காரியத்தின்படி ஒருவருக்குள் ஒருவர் அன்பு செலுத்தும் போது, இங்கே இருவர் அல்ல, ஒரே சபையாக புருஷனும் மனைவியும் ஒரே சபையாக கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ள அவங்கள் அங்கங்களாயிடுறாங்க. அதனால் இங்கே உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு சொல்ல காரியம் எதில் ஆண்டு கொள்வான்டா, இந்த பூமியில் தான் ஒருவருக்குள்ளாக ஒருவர் அன்பில் இவர் செலுத்துகிற அன்பும் மனைவி செலுத்துகிற அன்பில் தான் முழுமையாக, வேறுபாடு அல்ல. ரெண்டும் ஒரே காரியமாக இருக்கும்போது மாத்திரம்தான் சபையாக அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாக உருவாகுவார்கள். சரி, இந்த காரியத்தை ஆவியான வெளிப்படுத்துகிற சத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.